பவி இன்டிகிரேட் ஃபார்ம் கிடையாது என்போடு வரவேற்கிறேங்க. லாஸ்ட் 2 வீக்காக பார்த்திங்கன்னா நம்ம எந்த விதமான போஸ்ட்டு போடலைங்க. ரீசன் என்ன கேட்டிங்கன்னா, மழை காலம் ஆரம்பித்ததுனால நோய் தாக்குதல் கொஞ்சம் அதிகமாக இருக்குதுங்க. நாங்களும் பார்த்திங்கன்னா 1-2 ஃபார்ம் போய் பார்த்தோம். போய் பார்க்குறப்ப பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆடுகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வாய்ப்புன்னு இருக்குங்க. மடியில் கொப்பளம் அது மாதிரி கொஞ்சம் அறிகுறி இருந்ததுனால இந்த டைம் நம்ம எடுக்கக்கூடாது அப்படின்ட்டு நாங்கள் எடுக்கிறது இல்லைங்க. இப்போ என்ன நிறைய நண்பர்கள் பார்த்திங்கன்னா டெய்லி 2 டைம் 3 டைம் ஒவ்வொருத்தரையும் கால் பண்ணுறீங்க. மினிமம் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 10-15 ஃபோன் வருது. எதுக்கான்னு கேட்டிங்கன்னா, எல்லாருமே தலைச்சேரி குட்டி, சோஜத் குட்டி, பாயர் குட்டின்னு எல்லாருமே கேட்குறீங்க. கேட்குற ரெக்யூர்மெண்ட் இருக்கிறதுக்காக நம்ம தவறான பொருள் எடுத்துடக்கூடாதுங்க. அதனால தான் வந்து இப்போதைக்கு நாங்கள் எடுக்கிறது இல்லைங்க. இப்போதைக்கு பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்தில் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா நம்ம விவசாயத்தில் ஈடுபடுறதுக்கு ஆரம்பிச்சிட்டோம். இன்னும் 2-3 மாதம் பார்த்திங்கன்னா மழை காலம் தானுங்க. மழை காலம் முடிவு வரைக்கும் நம்ம விவசாயத்தை பார்க்கலான்ட்டு இருக்கிறேங்க. ஏதாவது முக்கியமாக எந்த விதமான நோய் தாக்குதல் இருக்காது அப்படிங்கிற ஃபார்ம் நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபார்மில் மட்டும் எடுத்து கொடுத்துட்ருக்கோம். அதை வந்து பார்த்திங்கன்னா லாட்டாக தான் எடுக்கிறேங்க. 10 குட்டி 20 குட்டி அப்படி தான் எடுக்கிறோம். அது வந்து நம்ம தேவை இருக்கிற நண்பர்களுக்கு வந்து பர்சனலாக நிறைய நண்பர்கள் காண்டாக்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அவங்களுக்காக கொடுக்குறக்கு எனக்கு பத்த மாட்டேதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லேண்டில் வந்து இன்றைக்கி நெல் நடவு ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறக்காக முதல் வயல் உழவு ஓட்டுறேங்க. வயல் உழவு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வாய்க்கால் தண்ணிங்க. நம்மளுக்கு பார்த்திங்கன்னா எல்பிபி வாய்க்கால் பாயிற பூமிங்க நம்மளுது எல்லாமே. அதனால் இது வந்து நம்ம வாய்க்காலுங்க. வாய்க்காலில் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா கிளை வாய்க்காலுங்க. மெயின் வாய்க்காலிலேருந்து பிரிஞ்சு வர கிளை வாய்க்காலில் வந்து நம்மளுக்கு தண்ணி வருங்க. இரு பக்கம் பார்த்திங்கன்னா நல்லா பசுமையாக இருக்குங்க. எங்கள் ஏரியா பொறுத்த வரைக்கும் நல்லா வரப்பிரசாதம்னே சொல்லாங்க எல்பிபி வாய்க்கால். வாய்க்கால் இருக்கிறையிலையும் பார்த்திங்கன்னா வேப்ப மரம், வேளாண் மரம், இலந்த மரம் எல்லா மரமுமே இருக்குங்க. எல்லா மரமும் இருக்கிறதுனால நம்மளுக்கு மழையும் பார்த்திங்கன்னா கரெக்டாக சீசன் கரெக்டாக கிடைக்குதுங்க. இப்போ அரசியல்வாதிகளோட சுயநலத்துக்காக பார்த்திங்கன்னா பணம் நிறைய வருது, கமிஷன் நிறைய வருது அப்படிங்கிறக்காக இந்த வாய்க்காலை வந்து காங்கிரீட் போட்டால் என்னங்க இருக்குது, நம்மளுக்கு வந்து நிலத்தடி நீர் வராதுங்க. இரு கரையில் இருக்கிற மரம் போயிடும், மழை வராது, அனைத்துமே பாதிப்பு தாங்க. இந்த கவர்மெண்ட் ஏன் தான் வந்து அதை சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு தெரியல. மேக்ஸிமம் வந்து நாங்கள் முடிஞ்ச அளவு வந்து எதிர்த்துக்கிட்டு இருக்கிறதுனால இன்னும் இருந்துக்கிட்டு இருக்குங்க. இப்போ நம்ம தோட்டத்துக்கு போகலாங்க. இதை அடுத்து பார்த்துக்கலாம். ஏன்னா நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஆடு மாடுகள் சேல்ஸ் மட்டும்தான் போட்டிருக்கோம். நிறைய நண்பர்கள் கூப்பிட்டு இது மாதிரி என்னங்கண்ணா உங்களுக்கு தோட்டத்தில் ஏன் ரொம்ப நாளாக போஸ்ட் போடல அப்படின்ட்டு கேட்டிருந்தீங்க. அதனால் வந்து இதை சின்ன வீடியோ போடலான்ட்டு போட்டேங்க. மேக்ஸிமம் வந்து நம்ம இதை விவசாயத்தையே வந்து நம்ம போடுறதில்ல. ஏன்னா நண்பர்கள் யாரும் விரும்புறதில்லைன்னே சொல்லாங்க. நான் ஆடு மாடுகள் போடுறப்ப கிடைக்கிற லைக்ஸோடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு விவசாயத்தை போட்டால் யாரும் வியூவே வர்றதில்லைங்க. நம்மளுக்கு ரொம்ப மன வருத்தமாக தான் இருக்குது. விவசாயத்தை வந்து யாரும் விரும்புறதில்லைன்னு இதுலேயே தெரியுதுங்க. அதனால் நானும் அதை நம்ம சேனலில் போடுறது அதிகமாக இல்லை. நிறைய நண்பர்கள் கேட்டதுக்காக தான் இதை போடுறேங்க. இது வந்து நம்ம பூமிக்கு வர கொக்கு வாய்க்காலுங்க. அதை நம்ம அப்ளையை பார்த்தது கிளை வாய்க்காலுங்க. மெயின் வாய்க்காலிருந்து பிரிஞ்சு வர கிளை வாய்க்கால், அதிலிருந்து பிரிஞ்சு வர கொக்கு வாய்க்கால் வந்து நம்ம தோட்டம் பாயிருதுங்க. இது வந்து டேரெக்டாக நம்ம தோட்டத்துக்கு வந்துக்கிட்டு இருக்கோம். இதில் மொத்தம் பார்த்திங்கன்னா 3 செட் இருக்குங்க. ஒன்று வந்து நம்ம தோட்டத்துக்கு வருது, இன்னொன்று வந்து பக்கத்தால் இருக்கிற தோட்டத்துக்கு போகிறதுங்க, இன்னொன்று வந்து டேரெக்டாக போகுங்க. நம்ம தோட்டத்துக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா இன்னொரு 30-40 ஏக்கரா பாய்ங்க. அது மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக போது வருங்க. அது இன்னொரு 10-30 ஏக்கரா அளவுக்கு பாய்ங்க. இந்த இருக்கிறது வந்து நம்ம தோட்டத்துக்கு பக்கத்தால் இருக்கிற நண்பருதுங்க. அடுத்த சைடு இருக்கிறது நம்மளுதுங்க. ஓட்டி போட்டுக்கிறது நம்ம தோட்டங்க. இது மாதிரி பார்த்திங்கன்னா நல்லா விவசாய பூமிங்க. இப்போ நம்ம ஃபார்மில் பார்த்திங்கன்னா நம்ம லேண்டில் இப்போ நம்ம போட்டிருக்கிற ப்ரீடு ரகம் என்னென்னு கேட்டிங்கன்னா IR20 வகை ரகங்க. இதை வந்து நம்ம மேக்ஸிமம் நம்ம விவசாயத்தில் வந்து பார்த்திங்கன்னா 10 பைசா பிரயோஜனம் இல்லைங்க. நெல் நட்டு வந்து எந்த விதமான பிரயோஜனமே இல்லைன்னு சொல்லலாம். வைக்கபில் கூட மிச்சமாக வருது இல்லைங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா வைக்கபில்ல நம்ம அல்ற டைம் கரெக்டாக மழை வந்து அதுவும் போயிடும். இது எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வீட்டுக்கு தேவையான சாப்பாடு செய்யலாம். வீட்டு சாப்பாட்டுக்காக தான் நான் மெயினாக வந்து இது பண்ணிகிட்டு இருக்கிறேங்க. இதில் 1.5 ஏக்கரா வந்து நானும் எங்கள் நண்பர்களுக்கு 2-3 பேர் கேட்டிருக்காங்க. 1.5 ஏக்கரா வந்து நாங்கள் தனியாக வந்து நம்ம வீட்டு யூஸ்க்காக பண்ணுறோம். வேறு யாருக்கு இன்னொரு 1.5 ஏக்கரா நம்மளுக்கு போக எக்ஸஸாக 1.5 ஏக்கரா இருக்குதுங்க. அதை வேணாலும் சொன்னிங்கன்னா உங்கள் வீட்டுக்கு வேணாலும் நாங்கள் அரிசியை தந்துடலாங்க. நம்ம அரைக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா சொந்த நல்ல சுத்தமான தண்ணியில் போட்டு கல் குரணையெல்லாம் நீக்கக்கூடிய மில்லில் போட்டு தான் நம்ம அரைச்சி எடுத்து கொடுக்குறோங்க. நாங்கள் தனியாக பண்ண முடியாது இல்லைங்க. ஆள் டிமாண்ட் அதிகமாக இருக்கிறதுனால மில்லில் கொண்டு போய் தான் அரைச்சி கொடுக்குறோங்க. அதுக்கு அரைக்கிறதுக்கு கூலி எல்லாம் சேர்த்து பார்த்திங்கன்னா நமக்கு கடையில் விற்கிற விலையோடு குறைவாக தான் இருக்குங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம சொந்தமாக மருந்தடிக்காத நம்மளுக்கு தேவைக்காக பண்ணிகிட்டு இருக்கிறேங்க. வேணுங்கிற நண்பர்கள் வேணாலும் புக் பண்ணிக்கலாங்க.